நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 11. மாமல்லபுரத்தில் மர்ம வணிகன். வெண் அலை புரளும் மாமல்லபுர கடற்கரையோரம் அன்று மிக வனப்புடன் காட்சியளித்தது. தொண்டை நாட்டின் துறைமுக பட்டினமாகிய அது தெள்ளாற்று போரில் தன் மன்னன் பெற்ற மாபெரும் வெற்றியை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருந்தது. எங்கு திரும்பினும் நந்தி கொடிகள் விண்ணளாவ பறந்து கொண்டிருந்தன. முகில் முட்டும் கூட கோபுரங்களும் மாட மாளிகைகளும் பன்னிரு வண்ணங்கள் பூசப்பெற்ற ரம்மிய சிருஷ்டிகளாக விளங்கின. வீதிகள் எங்கும் மகர தோரணங்களும் மாவிலை கொடிகளும் இளந்தென்னை ஓலை சரங்களும் கட்டப்பட்டு கடலின் நீரனு சுமந்த காற்றினால் அழகுற அசைந்தாடி கொண்டிருந்தன. கடல் வாணிப தொழிலின் கருவூலமாக விளங்கிய அந்த கடல் மல்லையில் செல்வமிக்க வர்த்தக பெருமக்கள் அதிகமாக வாழ்ந்து வந்ததால் எங்கு திரும்பினும் அவர்களது செல்வ செருக்கின் மகிழ்ச்சி சின்னங்கள் பற்பல ரூபங்களிலே உருவெடுத்து சிந்தைக்கு விந்தை அளித்தன. நெஞ்சுக்கு இனிய அஞ்சுக மொழி பேசும் ஆரணங்குகளும் அடலேறுகள் போன்ற ஆடவர்களும் நகரின் நாலா பக்கங்களிலும் நடக்கும் வெற்றி கேளிக்கைகளில் கலந்து கொள்ள உல்லாச நடை நடந்து சென்றனர். குறுகு கோட்டையிலும் தெள்ளாற்றிலும் தங்கள் தோள் வலியை காட்டி தருக்கன் வீரம் விளைத்து தன்னிகரற்ற வெற்றி மாலை சூடி போர் முகாமிலிருந்து திரும்பி வந்த வீரர்கள் வளைகரம் மெலிந்து வெண்முத்து மேகலை நழுவும் நிலைக்காலான செப்பிளங்கொங்கைகள் கொண்ட தங்கள் காதலிகளுடன் மன்மத போதை கிறக்கத்தோடு மகிழ்ந்தாடி சென்று கொண்டிருந்தனர். கத்தும் கடல் அலைகளுக்கு அப்பால் ஆழ்ந்த கருநீல கடற்பரப்பில் நூற்றுக்கணக்கான நாவாய்களும் ஆயிரக்கணக்கான படகுகளும் மெல் அசைவோடு மிதந்து கொண்டிருந்தன. அவற்றின் உயர்ந்த கம்பங்களில் விரிந்திருந்த வெண்ணிற பாய்மர துணிகள் கீழ்த்திசை காற்றின் வீச்சால் உப்பி புடைத்து காணப்பட்டன. இவற்றில் தொலைவிலிருந்து பார்க்கும்போது கடல் அரக்கர்கள் மேலெழும்பி நின்று கடுந்தவம் செய்வது போல தோன்றியது. கடல் ஓர தெருக்களில் பாபிலோனியா, கிரேக்கம், சீனம், கடாரம், யவனம், காந்தாரம், ஈழம் முதலான நாடுகளிலிருந்து வாணிப பொருட்களுடன் வந்து இறங்கியிருக்கும் வர்த்தகர்கள் அவரவர் நாட்டு ஆடை அலங்காரங்களுடன் அதிசய உணர்ச்சியோடு உலாவிக் கொண்டிருந்தனர். உலகின் பல பாகங்களுக்கும் சென்று அனுபவப்பட்ட அவர்களுக்கு இந்த மாமல்லபுரத்தின் எழில் தோற்றமும் செல்வ வளப்பமும் எல்லையற்ற வியப்பை அளித்தன. இவை எல்லாவற்றையும் விட அவர்கள் சற்று முன்பு பார்த்துவிட்டு வந்த அந்த அற்புத காட்சிகளை, கற்பனைக்கும் எட்டாத வகையில் அமைந்திருந்த மகா சிருஷ்டி ஜாலங்களை அவர்களால் மறக்கவே முடியவில்லை. அவை என்ன காட்சிகள்? நகரின் தென் திசையில் இடைவிடாத அலைகீதம் முழங்கும் கடற்கரையின் ஓரத்தில் ஒரு மாபெரும் கலா மண்டபம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. உலகில் வேறு எந்த நாட்டிலும் காண முடியாத அற்புத கலை பொக்கிஷங்கள் நிறைந்த கொலு மண்டபம் அது. கலை அரசியின் எழிலூர் தலைநகர் அது. அங்கே கற்கள் கவிதை பாடின, காவியம் பேசின, பாறைகள் பரதம் புரிந்தன, பண் இசைத்தன, கதை கூறின, கண் சிமிட்டின, வேதம் ஓதின, வெஞ்சமர் விளைத்தன, காதல் செய்தன, களியாட்டம் போட்டன, அதரம் நெளித்தன, நகை முகம் காட்டின, ரதங்கள் ஓடின. பொற்புமிக்க கடவுளாருக்கு கற்குகை கோயில்கள், கருக்கில் அமர்ந்தாளுக்கு கற்றளி பீடங்கள். அப்பப்பா, கற்பாறைகளா அவை? கந்தர்வ தச்சர்கள் அனைவரும் சேர்ந்து சமைத்த அமராவதி பட்டினம். அந்த பட்டினத்தின் இதய பகுதி சிற்பகலா மண்டபம். அலை புரளும் அந்த கடலோரத்தில் கலை புரளும் இந்த கற்சிற்பங்களை பல்லூழி காலம் வரை இங்கே சிதையா சிருஷ்டிகளாக படைத்து அமைத்து வைத்தவர் யார்? தென்னக தவச்செல்வன் முதலாம் மகேந்திரவர்மன் துவக்கி வைத்த இம்மாபெரும் கலைப்பணியை அவனுடைய மகன் நரசிம்மவர்மன் தொடர்ந்து செய்தான். அதோடு நில்லாமல் கடல் மல்லை என்றிருந்த இந்நகரின் பெயரை மாற்றி தன் சிறப்பு பெயர்களில் ஒன்றான மாமல்லன் என்பதை சூட்டி மாமல்லபுரமாக்கி வைத்தான். கருவாகவும் உருவமாகவும் அவன் விட்டு சென்ற இந்த கலைக்கூடத்தை அவனது பேரனான ராஜசிம்மன் பூர்த்தி செய்தான். இப்படி இந்த 3 பல்லவ கலைஞர்களும் உருவாக்கி வைத்து சென்றவையே உலகம் உள்ளளவும் நிலை பெறத்தக்க அமரத்தன்மையுடன் சிற்பகலா மண்டபமாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதை எண்ணி எண்ணித்தான் அந்த வெளிநாட்டு வர்த்தகர்கள் வாயூரி மனமூறி பேசி கொண்டிருந்தனர். அவ்வணிக கூட்டத்தில் உள்நாட்டு வணிகர் சிலரும் கலந்திருந்தனர். அவர்கள் தங்கள் நாட்டு வளப்பங்களையும் தமது கொற்றவனின் சிறப்புகளையும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் விளக்கி பேசிக்கொண்டு சென்றனர். அப்படி பேசியவர்களில் ஒரு வணிகன் மிகுந்த உற்சாகம் காட்டினான். அக்கூட்டத்தில் இருந்தவர்களில் மிகவும் இளைஞனாக காணப்பட்ட அவன் வெளிநாடுகளுக்கு மிளகு ஏற்றுமதி செய்யும் பெரிய வணிகன் போல தோன்றினான். தமிழக வணிகர்கள் அவரவர் செய்யும் வாணிபத்துக்கு ஏற்ற சின்னமுள்ள ஆடைகளை அணிவது வழக்கம். அந்த சின்னங்களை பார்த்தே ஒருவர் என்ன வாணிபம் செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவ்வகையில் அவன் அணிந்திருந்த ஆடைகள் வெண்ணிறமாகவும் அவற்றில் சிறு சிறு கரும் புள்ளிகளுடனும் இருந்தன.
அவன் அளவுக்கு மீறி தன் நாட்டையும் தனது மன்னனையும் புகழ்ந்து கொண்டே இருந்தான். அவனது புகழ் உரைகளை அளவை மீறுவதை அறிந்த மற்றவர்கள் இவன் பேசுவது புகழ்ச்சியா அல்லது இகழ்ச்சியா என்று சந்தேகித்து விட்டனர். அதனால் அவனை மேலும் பேசவிடாமல் தடுக்க அவர்கள் முயன்றனர். ஆளுக்கொரு மொழியில் வெவ்வேறு விஷயங்களை பற்றி அர்த்தமில்லாமல் உரக்க பேசினர். ஆனால் அந்த இளம் வணிகன் அவர்கள் பேசுவதை கவனியாமல் தன் பேச்சையே பிரதானமாக்கி உரத்த குரலில் கத்த ஆரம்பித்தான். இந்நிலை வளர்ந்து அவர்கள் இறைய, அவன் அதற்கு மேல் இறைய, இறுதியில் அந்த கடற்கரை வீதி ஒரே அமளி துமளிப்பட்டது. இப்படி வீண் சச்சரவை ஏற்படுத்திய அந்த இளம் வணிகன் யார்? மிக தொலைதூரத்தில் திறந்த வெளி சிற்பகலா கண்காட்சியாக திகழ்ந்த இடத்தில் அமர்ந்திருந்த இருவர் தமக்குள் சச்சரவிட்டு செல்லும் அந்த வணிகர் கூட்டத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அத்தியந்த காம பல்லவேஸ்வரம் என்னும் குகை கோயிலின் அருகாமையில் உள்ள ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி அமர்ந்திருந்ததால் தொலைதூரம் வரை தங்கள் பார்வையை செலுத்த முடிந்தது. அவர்கள் எதிரே சற்று தூரத்தில் செங்குத்தாக எழும்பி நின்ற மிக பெரிய பாறை ஒன்றில் சக்கரசாகரர் கதையாக செலுத்தப்பட்டிருந்த சிற்பங்கள் மாலை சூரியனின் தங்க ஒளியால் உயிர் காட்சிகளாக விளங்கின. பின் குறிப்பு: அத்தியந்த காம பல்லவேஸ்வரம் என்ற இந்த குகை கோயில் இப்போது தர்மராஜர் ரதம் என்று பெயர் வழங்கப்படுகிறது. இது மகேந்திரவர்மர் சிருஷ்டித்த அற்புத சிற்ப கோயிலாகும். இந்த சகரசாகரர் கதை சிற்பங்களை இப்போது அர்ஜுனன் தபசு என்று அழைக்கிறார்கள். பாறை மேல் அமர்ந்திருந்த அவ்விரண்டு பேரில் ஒருவனுடைய கவனம் அடிக்கடி அந்த பாறை சிற்பங்கள் மீதே திரும்பிக் கொண்டிருந்தது. ஆனால் மற்றவரின் பார்வையோ அந்த வணிகர் கூட்டத்தின் மீதே பதிந்திருந்தது. பல்லவ பேரரசனான நந்திவர்மனும் புதுக்கோட்டை சிற்றரசரான வாலிவடுகரும் தான் அங்கே அமர்ந்திருந்தனர். கடம்பூரிலிருந்து அவர்கள் காஞ்சிக்கு போகாமல் இந்த மாமல்லபுரத்திற்கு வந்திருக்கும் காரணம் என்ன? அதற்கொரு முக்கிய காரணம் இருந்தது. அதைத்தான் இப்போது நந்திவர்மன் எண்ணி பார்த்து கொண்டிருந்தான். கடம்பூர் கொற்றவை கோயில். திடுக்கிட்டு பின்னே நகர்ந்தார் வாலிவடுகர். கர்ப்ப கிரகத்தில் தாம் காணும் காட்சி உண்மையா அல்லது தம் மனதின் உருவெளி தோற்றமா என்று ஒரு கணம் நிதானிக்க முற்பட்டார். அடுத்த கணம் அவர் ஒரு பயங்கர காட்சியை கண்டார். கொற்றவை விக்கிரகத்துக்கு பின்னால் இருந்து நெருப்பு உருண்டை போன்ற இரு கண்கள் தெரிந்தன. அந்த கண்கள் காளியின் கண்களை விட மகா கோரமாக கனன்று பளிச்சிட்டன. வாலிவடுகர் அந்த புலி விழிகளை உற்று பார்த்தார். அங்கே ஒரு பயங்கரமான முகம் கொற்றவை சிலையின் பின் இருளில் மறைந்திருப்பது போல லேசாக தெரிந்தது. தன்னை மறந்த நிலையில் தன் மடியில் தலை சாய்த்து படுத்து கிடக்கும் நந்திவர்மனின் திருவதனத்தையே மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்த அந்த சுந்தர பைங்கிளி கோதையை சுட்டு எரித்து விடுவது போல விழித்து பார்த்த அந்த கண்கள் சட்டென்று மறைந்தன. என்ன ஆச்சரியம்! அந்த இடத்தில் கூறிய கட்டாரி ஒன்று பளபளத்து மின்னியது. அந்த கட்டாரியின் முனை நந்திவர்மனின் நெஞ்சுக்கு நேர் இலக்கில் நிமிர்ந்தது. மறுவினாடி அந்த இலக்கு மாறி அப்பெண்ணின் பொன்னிற மார்பை குறிகொண்டது. மறுபடியும் அது நந்திவர்மனின் நெஞ்சு பக்கம் திரும்பியது. அதுவே முடிவான இலக்கு போல உறுதியுடன் நின்று பளிச்சென பின்வாங்கியது. அதே கணம் அரசே என்று அலறிக்கொண்டே உள்ளே பாய்ந்தார் வாலிவடுகர். மறுகணம் கர்ப்ப கிரகத்தில் மங்கலாக எரிந்து கொண்டிருந்த நந்தா விளக்கு பட்டென்று அணைந்தது. எங்கும் குப்பென இருள் சூழ்ந்தது. இருள் சூழ்ந்த அதே வேகத்தில் ஒரு பெண் மகா அவலமாக கிரீச்சிட்டு கதறிய ஒலி கர்ண கடூரமாக எழுந்தது. ஒளியில் பாய்ந்த வாலிவடுகர் இருள் சேற்றில் சிக்கி ஏதோ ஒன்றில் போய் தடால் என்று மோதி கீழே உருண்டார். அதைத் தொடர்ந்து யாரோ இருவர் கர்ப்ப கிரகத்திலிருந்து திமுதிமுவென வெளியே ஓடும் சப்தம் கேட்டது. அந்த சப்தத்தோடு அப்பெண்ணின் அலறலும் கலந்து ஒலித்தது. பிறகு அவ்வொலி வெளியே சென்று சிறுக சிறுக தேய்ந்து மறைந்தது. கற்தரையில் உருண்டு வீழ்ந்த வாலிவடுகர் தட்டு தடுமாறி எழுந்து நின்றார். கருங்கும் என்றிருந்த இருளில் தாம் எங்கே இருக்கிறோம் என்பதே அவருக்கு தெரியவில்லை. தலை கிர்ரென்று சுழன்று கீழே தள்ளுவது போல இருந்தது. சிந்திக்கும் ஆற்றல் சுழன்றோடி போனது போல சற்று நேரம் அப்படியே நின்றார். அவர் அருகில் யாரோ மெல்ல முனகும் சப்தம் கேட்டது. வாலிவடுகர் சடக்கென பின் நகர்ந்தார். கழன்று ஓடிய நினைவாற்றல் சுழன்று ஓடி வந்தது போல அரசே என அந்த கோயிலே அதிரும் வண்ணம் அலறினார். பரபரப்புடன் கரங்களை நீட்டி இருளை துழாவினார். மேலிருந்து தொங்கிய நந்தா விளக்கு கையில் தட்டுப்பட்டது. அந்த விளக்கை பிடித்து கொண்டே சற்று நேரம் அப்படியே நின்றார். சட்டென்று ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராக முழந்தாளிட்டு தரையில் அமர்ந்தார். காலடியில் அவருடைய உடைவாள் கிடந்தது. அதை வெடுக்கென எடுத்து இறுக பற்றி கொண்டு தம் இடுப்பு கச்சை துணியை அவிழ்த்து கீழே தொங்கவிட்டு அதன் முனை குஞ்சத்தில் படும்படி கத்தியை கல் தரையில் வேகமாக அழுத்தி நீட்டினார். பளிச் பளிச்சென்று தீப்பொறிகள் பறந்தன. அவர் தீட்டிய பின்
சில வினாடிகளுக்கு எல்லாம் அந்த தீப்பொறிகள் மெல்ல கச்சை துணியில் பாய்ந்து அதை குப்பென்று பற்றி எரிய செய்தன. எரியும் துணியை மேலே எடுத்து விளக்கை ஏற்றினார். கர்ப்பகிரகத்தில் சூழ்ந்து கவிந்திருந்த இருள் மறைந்து எங்கும் ஒளி பாய்ந்தது. பிறகு வாலிவடுகர் சுற்றி சுழன்று திரும்பினார். அங்கே கொற்றவை பீடத்தின் அருகே நந்திவர்மன் எழுந்து அமர்ந்து கொண்டிருந்தான். நல்ல தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்தவனைப் போல மிரள மிரள பார்த்தான். வலி சோர்வுடன் உடம்பை நெளித்து வாலிவடுகரை பீதியுடன் நோக்கினான். எழுந்திருக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. கொற்றவையின் காலடியில் அப்படியே சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் வாலிவடுகர் திரும்பி, காளிமாதா, உன் கருணையே கருணை என கண்டம் விம்மி புடைக்க கதறிக்கொண்டே ஓடிப்போய் கொற்றவையை சேர்த்து அணைத்து கட்டிக்கொண்டு அவள் பாதங்களில் தம் தலையை சாய்த்தார். அவரது தலையிலிருந்து வழிந்த செங்குருதி கொற்றவையின் கால்களில் சொட்டு சொட்டென்று வடிந்தது. இரத்த அபிஷேகம் பெற்ற கொற்றவை சிரித்தாள். ஆடும் நந்தா விளக்கின் ஒளி அவளின் வீர திருமுகத்தில் ஓடி திரும்பின போதெல்லாம் அந்த சிரிப்பின் கோரம் மிகைப்படலாயிற்று. நெற்றியில் வழிந்த இரத்தத்தை வழித்தெறிந்துவிட்டு துள்ளி எழுந்து நின்று சுற்றுமுற்றும் சுழன்று பார்த்தார் வாலிவடுகர். நந்திவர்மன் இன்னும் பிரங்கை தெளியாமல் அப்படியே சாய்ந்து கொண்டுதான் இருந்தான். இடையில் தொங்கிய வாளை பளீரென்று உருவி ஒரு கையில் பிடித்து கொண்டார். மறு கையால் நந்திவர்மனை சேர்த்து அணைத்து தூக்கி தோள் மேல் போட்டுக்கொண்டு கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியே நடந்தார். வலது கையில் ஓங்கி பற்றியிருந்த நீண்ட வாளின் முனை கோயில் மண்டபத்தின் முகப்பிலே தொங்கிய வெண்கல மணியில் வேகமாக இடிபட்டதால் அது முன்னும் பின்னுமாக ஆடி அசைந்து டான் டான் என்று பெரும் முழக்கமிட்டு இரவின் பயங்கர அமைதியை கலைத்தது. கொற்றவை கோயிலின் மணியோசை ஓய்ந்து ஒடுங்குவதற்கும் பல்லவ வீரர் முகாமிட்டிருந்த இடத்தை வாலிவடுகர் அடைவதற்கும் சரியாக இருந்தது. அரசனுக்கென அமைக்கப்பட்டிருந்த அழகிய கூடாரம் ஒன்றில் நந்திவர்மனை கொண்டு போய் கிடத்திவிட்டு வெளியே வந்தார் வாலிவடுகர். இதற்குள் தங்கள் மன்னனும் வடுகரும் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரமிட்டு வாழ்த்தொழிகளை எழுப்பிக் கொண்டே அரசனது கூடாரத்தை நோக்கி கடல் அலை போல திரண்டு வந்தனர். வாலிவடுகர் அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினார். பெரிய யானை ஒன்றின் மீது ஏறி நின்று கொண்டு பல்லவ வீரர்கள் தெள்ளாற்று போரில் காட்டிய அசகாய வீர செயல்களை புகழ்ந்து பாராட்டினார். மன்னன் நந்திவர்மன் கடும் போர் செய்த காரணத்தினால் மிகவும் சோர்ந்து படுத்திருக்கிறான் என்றும் அவனது களைப்பு தீர்ந்து எழுந்திருக்கும் வரை தொந்தரவு ஏதும் பண்ணக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். தானும் மன்னனும் பொழுது புலர்ந்ததும் காஞ்சிக்கு புறப்படுவோம் என்றும் அதுவரை வீரர்கள் காத்திருக்க வேண்டியது இல்லை என்றும் இந்த 2ஆம் ஜாம நேரத்திலே முப்படையினரும் காஞ்சிக்கு பயணமாகலாம் என்று கூறி கட்டளையிட்டார். வீரர்கள் மீண்டும் விண்ணதிர தங்கள் மன்னனை வாழ்த்தி கொண்டே கலைந்து சென்று காஞ்சிக்கு புறப்பட தயாராகினர். பல்லவ படைகள் காஞ்சியை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டன. பொழுது புலரும் நேரமும் ஆகிவிட்டது. இமையோடு இமை சேர்க்காமல் இரவெல்லாம் கண் விழித்து நந்திவர்மனையே காவல் காத்து கொண்டு அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தார் வாலிவடுகர். புட்கள் புது பன்னி சேர்க்க ஆரம்பித்தன. பனி புனலாடிய காற்று பவித்திர குளிர்ச்சியுடன் தவழ துவங்கியது. உஷத் கன்னி தன் நகை முகத்தில் விரிந்திருந்த இருள் திரையை மெல்ல மெல்ல விளக்கினாள். நெடுமால் நீள் சிலை போல படுத்து கிடந்த நந்திவர்மன் நெட்டுயிர்த்தி கண் விழித்தான். துயில் நீங்கி எழுபவனை போல மெதுவாக எழுந்து அமர்ந்தான். இடது புஜத்தில் பறித்திருந்த கத்தி காயத்திலிருந்து கசிந்த குருதி உறைந்திருந்தது. அப்படி உறைந்து கிடந்த குருதி படலத்தின் மேல் மெல்லிய விரல்களின் ரேகைகள் லேசாக பதிந்திருந்தன. அந்த பூவிரல் ரேகைகளை பார்த்ததும் நந்திவர்மனை நெற்றி நரம்புகள் புடைத்து எழும்பின. உடல் புல்லரித்தது. ரோம கால்கள் சிலிர்த்தன. கரைந்துவிட்ட நினைவு துளிகள் கபால குழியில் நிறைந்து திமிர்த்தன. நந்திவர்மன் தன் உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டு கொண்டு சுற்றிலும் பார்த்தான். வாலிவடுகரை மேலும் கீழும் உற்று நோக்கினான். தன் வறண்ட உதடுகளை மெல்ல பிரித்து, நான் எங்கே இருக்கிறேன் என்று முனகினான். மீண்டும் கனவில் பேசுபவனைப் போல, அவள், அந்த பெண், என்னை யமன் வாயிலிருந்து மீட்ட அந்த தெய்வ பெண் எங்கே என்று குழறினான். வாலிவடுகர் இதை கேட்டு வேதனையுடன் சிரித்தார். தந்தை அன்புடன் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். பதிலொன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். பொழுது நன்றாக புலர்ந்து விட்டிருந்தது. புதிய பலம் வர பெற்றவனாக படுக்கையை விட்டு எழுந்தான். படைகள் கிளம்பி சென்றுவிட்ட செய்தி அறிந்து திருப்தி அடைந்தான். பிறகு இருவரும் புனலாடி விட்டு திரும்பி வந்தனர். காஞ்சிக்கு புறப்பட வேண்டியதுதானே என்று வாலிவடுகரிடம் வினவினான் நந்திவர்மன். வாலிவடுகர் ஏதோ ஒரு திட்டத்துடன், காஞ்சிக்கு வேண்டாம் அரசே, மாமல்லபுரம் சென்று அங்கு ஒரு நாள் தங்கிவிட்டு பிறகு நம் தலைநகருக்கு திரும்புவோம் என்றார் தீர்மானமாக. ஏன் என்று கேட்க விரும்பினான் நந்திவர்மன். ஆனால் வாலிவடுகர் ஏதோ ஒரு கருத்தோடுதான் இப்படி சொல்கிறார் என்ற முடிவுடன் மௌனமானான். செங்கதிரோன் தன் செஞ்சுடர் தேரை செலுத்த துவங்கிய நேரத்தில்
நந்திவர்மனும் வாலிவடுகரும் கடம்பூரிலிருந்து மாமல்லபுரத்தை நோக்கி தங்கள் குதிரைகளை தட்டிவிட்டு பறந்தனர். அப்படியானால் அந்த பெண் நம் எதிரிகளின் கையால் தான் என்று நினைக்கிறீர்களா வாலிவடுகரே என்று அங்கு நீண்ட நேரமாக நிலவியிருந்த அமைதியை கலைத்து கரகரத்த குரலில் கேட்டான் நந்திவர்மன். தொலை தூரத்தில் தம் பார்வையை செலுத்தி அந்த வணிகர் கூட்டத்தை கவனித்து கொண்டிருந்த வாலிவடுகர் மெல்ல திரும்பி மன்னனை பார்த்து சொன்னார், அவ்வாறு தீர்மானமாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவள் அப்படிப்பட்டவளாக இருக்க முடியாது என்று எண்ணுவதும் சரியல்ல. இல்லை வாலிவடுகரே, என்னால் அப்படி எண்ணி பார்க்கவே முடியவில்லை. ஸ்ரீவல்லபன் தோற்றோடிய அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக எங்கிருந்தோ பாய்ந்து வந்து என் புஜத்தில் தைத்த கத்தியை அந்த பெண் பிடுங்கி வீசியிருக்க மாட்டாள். ஏனென்றால் அவள் கத்தி வந்த திசையின் எதிர் திசையிலிருந்து அலறிக்கொண்டு என்னிடம் ஓடி வந்தாள். அரசே, அது வெறும் சூழ்ச்சியாக இருக்கலாம் அல்லவா? சூழ்ச்சியா? ஆம் அரசே, நீங்கள் யோசித்து பாருங்கள். மாலை மங்கும் நேரத்தில் கோர யுத்தம் நடந்து கொண்டிருந்த களத்தில் ஒரு அழகிய இளம்பெண்ணுக்கு என்ன வேலை? அவள் ஏன் அங்கு வர வேண்டும்? கொற்றவை கோயிலுக்கு வந்திருக்கலாம் அல்லவா? கொற்றவையை பூஜித்த பின் உடனே போர்க்காட்சியை கண்டால் தனக்கு பிறக்கும் பிள்ளை மாவீரன் ஆகலாம் என்று அந்த மங்கை எண்ணியிருப்பாளோ? அப்படித்தான் நினைக்கிறேன். அது இந்த நாட்டு பெண்மணிகளின் பழக்கம்தான். ஆயினும் எனக்கு என்னவோ அது அழகல்ல. நான் இப்போது உங்கள் எதிரே உயிராய் அமர்ந்திருப்பதற்கே அந்த வீர இளம்பெண்தான் காரணம். நன்றியை மறப்பது நம் பண்பு அல்லவே? அவள் அச்சமயம் அங்கு வந்திராவிட்டால் இந்நேரம் 1000 பிணங்களோடு நானும் ஒரு பிணமாக மண்ணில் மறைந்து போயிருப்பேன். மெல்லியலான அந்த சிறு பெண் என்னை எப்படி தூக்கி சுமந்து காளி கோயிலில் கொண்டு போய் கிடத்தினாள் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவள் நிச்சயம் ஒரு சாதாரண பெண்ணாக இருக்க மாட்டாள். பல வீரதீர பயிற்சிகளில் தேர்ந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். இதையெல்லாம் எண்ணி பார்த்த பிறகுதான் என்னால் அவளை நம்ப முடியவில்லை என்கிறேன் அரசே. அப்படி பார்த்தால் என்னை அவள் உயிரோடு விட்டு வைக்கவோ என் உயிரை காப்பாற்றவோ முயன்றிருக்க மாட்டாளே. பிரங்கையற்று கிடந்த என்னை போர்க்களத்திலோ கொற்றவை கோயிலிலோ பழி தீர்த்து கொண்டிருக்கலாமே. வாலிவடுகர் இதற்கு பதிலொன்றும் சொல்லாமல் ஏதோ ஆழ்ந்து யோசித்தார். பிறகு, மன்னர் அவர்கள் அபிப்பிராயத்தை நானும் ஓரளவு ஏற்கத்தான் செய்கிறேன். ஏனென்றால் கொற்றவை சிலைக்கு பின்னால் இருளில் ஒளிந்திருந்த உருவம் உங்களை மட்டுமல்ல அவளையும் சேர்த்து கொள்ளவே தன் கட்டாரியால் குறிபார்த்தது. அப்படியானால் அவ்வீர வனிதை அந்த கொடியவனின் கத்திக்கு பலியாகிவிட்டிருப்பாளோ என்று மிகுந்த பரபரப்புடனும் துடிப்புடனும் கேட்டான் நந்திவர்மன். எனக்கும் அதுதான் சந்தேகமாக இருக்கிறது. கொற்றவை கோயிலின் விளக்கு அணைந்த அதே நேரத்தில் அந்த பெண் அலறியதை எண்ணினால் அவள் அந்த அசுரனின் கட்டாரிக்கு பலியாகிவிட்டிருப்பாள் என்றே தோன்றுகிறது. இதை கேட்ட நந்திவர்மனின் உடல் நடுங்கி கண்கள் நீரை வடித்தன. அந்த கோயிலினுள் மறைந்திருந்தவன் நம் ஜன்ம விரோதிகளில் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். அவன்தான் தங்களை போர்க்களத்தில் ஒழித்து கட்ட மறைந்திருந்து கத்தி எறிந்திருக்க வேண்டும். பாவம், அந்த இளம் பெண்ணை தூக்கி சென்றிருக்கும் அவன் அவளை இன்னும் என்னென்ன சித்திரவதைகள் செய்தானோ என்று குரல் கம்ம சொன்னார் வாலிவடுகர். நந்திவர்மன் தன் தலையை தாங்கி பிடித்து கொண்டான். அவன் முகம் எல்லையற்ற சோகத்தால் வாடி கூம்பியது. அவள் முகத்தை நான் ஒரே ஒரு முறைதான் பார்த்தேன். அவளின் வீர விழிகளை ஒரே ஒரு முறைதான் சந்தித்தேன். அந்த முகத்தை, அந்த கண்களை இனி என்னால் மறக்கவே முடியாது. என் உடலில் உயிர் உள்ளளவும் அவற்றை மறக்கவே முடியாது என்று தனக்குள்ளேயே கதறிக்கொள்வது போல கரகரத்தான். அந்த சமயம் தொலை தூரத்திலே சென்று கொண்டிருந்த வெளிநாட்டு வணிகர் கூட்டம் பெருத்த கூக்குரலிட்டு கொண்டு யாரோ ஒருவனை துரத்தி பிடிக்க தலை தெறிக்கும் வேகத்தில் ஓடியது. அவர்களுக்கு முன்னால் அந்த மிளகு வியாபாரி கடலை நோக்கி பஞ்சன பறந்து கொண்டிருந்தான். இதை கண்டதும் நந்திவர்மனும் வாலிவடுகரும் பரபரப்புடன் பாறை மேலிருந்து கீழே குதித்தனர். அதே சமயம் அவர்கள் எதிரே ஒரு குதிரை வந்து நின்றது. அந்த குதிரை மீதிருந்த ஒரு வீரன் இறங்கினான். ராஷ்டிரகூட பேரரசின் தூதுவனான அவன் நந்திவர்ம போத்தரசனை வணங்கி நிமிர்ந்து அவனிடம் ஒரு ஓலையை பணிவுடன் நீட்டினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.